இப்போ என்கிட்டயே வந்து நிறைய பசங்க வராங்க. நான் ஃப்ளையிங் எலிஃபென்ட்ஸ்ன்ற ஒரு பயிற்சி வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து இந்த 13 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த வயசில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறப்போ அவங்க மனசுக்கு பலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன். என்னோட இது என்னன்னா, உனக்கு இருக்கிற சக்தியை 100 மடங்கு அதிகமாக்கணும் அப்படின்றது என்னோட பேஷனு. ஆனால் கூட்டு வரவங்கள முக்காவாசி பேர் பிரச்சனையோட தான் கூட்டு வராங்க, வெற்றிக்காக இல்லை. என் பையனை வந்து எப்படியாவது வெற்றி அடைய வைங்க அப்படின்றதெல்லாம் வரதில்லை. இவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறாங்க, அடுத்தவங்க கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்ற பிரச்சனைகளோட தான் கூட்டுட்டு வராங்க. ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மைன்றது வந்து அந்த வயசு ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 35-40 வயசில் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த தாழ்வு மனப்பான்மைன்றது ஏன் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு வரணும், ஏன் வரணும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு? அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்து நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. தாழ்வு மனப்பான்மை யாருக்கு வரும்னா, யாருக்கு ஈகோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த தாழ்வு மனப்பான்மை வரும். ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா, என்னை விட ஒருத்தர் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த தன்னையே தாழ்த்திக்கிறது. அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஈகோ அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன இருக்கும்? ஓகே, எனக்கு இப்போ பேச தெரியல, இப்போ நான் என்ன பண்ணணும்? பேச கற்றுக்கணும். அந்த விடைக்கே அவங்க போக மாட்டாங்க. ஓகே, எனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஆங்கிலம் தெரியல, ஸோ அதனால 4 பேர் முன்னாடி என்கிட்ட பேச முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட அப்பா எனக்கெல்லாம் இங்கிலீஷ்லாம் பேச வராது, நான் தமிழில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கணும். ஆனால் அவன் உயர்த்தி நான் கம்மி அப்படின்ற அந்த எண்ணம் வருது அப்படின்னாலே அங்கே ஒரு ஈகோவை விட்டு கொடுக்க முடியாத தானே வருது. அப்போது என்னை விட நல்லா தெரிஞ்சோம், அவனுக்கு உண்மையிலேயே தெரியுதோ இல்லை தெரியலையோ அது 2வது விஷயம். ஆனால் அவனோட அதிகாரத்தை நான் தடுக்க என் மனசுன்றது வளர்ச்சி மேலே வரதில்லை. என்னோட கலைகளை நான் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றது மேலே இல்லை மனசு. என்னன்னா பாதுகாத்துக்கணும், என்னோட வந்து குறைகள் வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற அந்த பாதுகாப்புக்காக நம்ம போராட்டம் இருக்குதுல்ல, அது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை முன்னேறவே விடாது. நம்மளை வந்து சந்தோஷமாக ஒரு கப்பு டீயை குடிக்கணும் அப்படின்னா கூட அந்த டீயை ருசிச்சு குடிக்க கூடாது. அந்த டைமில் வந்து தான் யாரு அப்படின்றத காமிச்சுக்கணும், இல்லைன்னா அடுத்தவன் யாருன்றத காமிக்கிறப்போ அதை மறுக்கணும் அப்படின்ற இந்த கேமில் ஆடி நம்மளை வந்து வாழ்க்கையை வாழ விடாத தடுத்துரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்தா, இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிப் மாத்திரம் சொல்கிறேன். உங்களோட மனசை வந்து வளர்ச்சி மேலே வைங்க, வேற எது மேலேயும் வைக்காதீங்க. வளர்ச்சி மேலே வச்சிங்கன்னா அங்கே இருக்கிறது நானா நீயா அப்படின்ற போராட்டம் கிடையாது. எது வளர்ச்சி, எது நல்லது அப்படின்றது மேலே மைண்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் வர சில தாழ்வு மனப்பான்மை, எப்படி இந்த தாழ்வு மனப்பான்மைன்றதே ஒரு ஈகோவோட ஒரு வெளிப்பாடு தான். அந்த ஈகோ இல்லாதப்போ எந்த கலைகள் இல்லையோ அந்த கலைகளை வளர்த்துக்கிறதுக்காக மைண்டு முற்படும். தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு தனக்குள்ளவே நானும் உயர்த்தி தான் அப்படின்ற ஒரு அப்பீஸ்மெண்ட், ஒரு போராட்டத்தில் வந்து அது ஈடுபடாது.